குஜராத்தை குத்தி வீசிய பஞ்சாப் தொடங்கி ஆர்சிபி அரள விட்ட மும்பை வரைக்கும் ஆட்டம் எண் 17லேருந்து 25 வரைக்கும் இந்த நடப்பு ஐபிஎல்ல பயங்கரமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பற்றிய ரிவ்யூ தான் இது. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. முதலாவது டேபிளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ஆர் தொடர்ச்சியாக அவங்க கடைசியாக விளையாடின ஆட்டத்தில் ஜிடி கிட்ட ஒரு பெரிய டார்கெட் வச்சு தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே அந்த சூழல்லையும் அவங்களுடைய நெட் ரன் ரேட் பெரிய அளவில் பாதிக்கப்படாத நிலையில் அவங்க தொடர்ந்து முதலிடத்தில் நீடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எல்எஸ்ஜி சிஎஸ்கே மாதிரியான அணிகள் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கேகேஆர் டோர்னமெண்ட்டை ரொம்ப அற்புதமாக தொடங்கி இருந்த சூழலில் போன ஆட்டத்தில் சிஎஸ்கே கிட்ட ஒரு தோல்வி அடைஞ்சதோடைய விளைவாக அவங்களுடைய நெட் ரன் ரேட் ட்ராப் ஆகியிருந்தாலும் அவங்க தொடர்ச்சியாக டாப் 5க்குள்ளவே நிற்கிறாங்க. ஸோ பாட்டம் ஹாஃபில் இருந்த சன்ரைசர்ஸ் இப்போது 5வது இடத்துக்கு கடைசியாக பெற்ற 2 வெற்றிகளுடைய விளைவாக வந்திருக்கிறாங்க. சிஎஸ்கேவை 18வது மேட்ச்லேயும் அதே மாதிரி பஞ்சாபை 23வது மேட்ச்லேயும் இவங்க அடித்து வீழ்த்தி இந்த 5th பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. வேற ஜிடி டாப் 5ல் இருந்த ஜிடி அப்படியே சறுக்கி 6th பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சி தோல்வி பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொடர்ச்சி கொஞ்சம் சீசா பேட்டில் தான் போயிட்டுருக்கு. அப்படியே வந்தோன்னா முதல் 3 ஆட்டங்களை படுதோல்விகளாக தொடங்கிய மும்பை இந்தியன்ஸ் முழிச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் பொங்கி எழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டிசி அடித்து பந்தாடினதோடைய விளைவாக டேபிளில் 8வது இடத்துக்கு முன்னேறின மும்பை இந்தியன்ஸ் நேற்று ஆர்சிபி கிட்ட மிரட்டலான ஒரு பந்து வீச்சை பும்ரா நின்று வழி நடத்தி 5 விக்கெட்டை எடுக்க, இன்னொரு பக்கம் 200 ரன்னு கிட்ட ஒரு டார்கெட் அப்படின்னாலும் அதை வெறும் 16 ஓவரில் தட்டி தூக்கி போட்டுட்டு அசால்ட்டாக 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சு 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் முடிச்சுக்கிச்சு. இதுக்கப்புறம் எத்தனை அணிகளை முழிப்புதுங்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்சிபி உண்மையாக சொல்லணும்னா இந்த 9 ஆட்டங்களில் ஆர்சிபிக்கு 2 ஆட்டங்கள் கிடச்சிது. 2 ஆட்டங்களுமே நல்ல ஹை ஸ்கோர்ஸ், 190 மாதிரியான நல்ல ஸ்கோர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு 180 190 மாதிரியான ஸ்கோர்கள் அடித்த சூழலில் அவர்களுடைய பேட்டிங்கில் அதுலேயும் ஆர்ஆருக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி தன்னந்தனி மனுஷனாக நின்று 113 ரன்களை சிறப்பாக விளையாடி அடித்து கொடுத்தாலும் அதை எதிர்முனையில் இருந்த பட்லர் மற்றும் சாம்சன் எதிரணியிலிருந்து அதை ரொம்ப எளிமையாக வென்றெடுத்தாங்க. பட்லர் சிறப்பாக விளையாடி கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்து சதம் அடித்தார். அதை தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் கூட நேற்று மோதின ஆட்டத்திலையும் ஃபார்ம்லே இல்லாத ஃபேஃப் டு பிளஸஸும் பட்டிதாரும் சிறப்பான அரை சதங்களை அடிக்க ஃபினிஷராக களமிறங்கின டிகேவும் 23 பந்துகள் 53 ரன்களை விளாசி தள்ள 198ன்னு ஒரு வலுவான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. மும்பை இந்தியன்ஸ் தரப்பில் ஒரு பிளாசிட் பேட்டிங் விக்கெட்டில் பும்ரா வெறும் 21 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை எடுத்துகிட்டு போனார். மும்பை 199 சேஸ் பண்ண களமிறங்கி ஓப்பனிங் விக்கெட்டுக்கு அற்புதமான ஒரு பார்ட்னர்ஷிப். கடந்த 4 ஆட்டங்களாக அரை சதத்தை தவற விட்டுட்டே இருந்த இஷான் கிஷன் இந்த முறை 34 பந்துகளில் 69 ரன்களை வெளுத்து கட்டியிருந்தார். போன ஆட்டத்தில் டக் அவுட் ஆன சூரியகுமார் யாதவ் வெறும் 17 பந்துகளில் அரை சதத்தை விளாசி 52 ரன்களை எடுத்துட்டு அவுட் ஆனார். கேப்டன் ரோஹித் சர்மா 38 ரன்களை எடுத்து கொடுக்க மீத இருந்த கொஞ்ச ரன்களை திலக் வர்மாவும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து முடிச்சு வைக்க ஹர்திக் பாண்டியா வின்னிங் ஷாட்டை 6 மூலமாக ஆட்டத்தை மும்பை இந்தியன்ஸ்க்காக முடிச்சு கொடுத்தார். இப்படி ஃபேசினேட்டிங்காக சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்சிபியோடைய பந்து வீச்சு வழக்கம் போல் கர்ண கொடூரமாக தான் இருந்திருக்கு. அதுலேயும் இந்த 6 ஆட்டங்கள் விளையாடி இருக்கிற ஆர்சிபிக்கு தொடர்ச்சியான டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறது அவங்களுடைய பவுலிங் ஸ்பியர் ஹெட்டான முகமது சிராஜ். விக்கெட்டுகள் பெருசாக இல்லை, எல்லா ஆட்டங்கள்லையுமே 10க்கு மேலான ரன் ரேட்லையே பந்து வீசிட்டு இருக்கிறாரு. கடைசியான மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் கூட 12 அப்படின்ற எக்கனாமி ரேட்டில் பந்து வீசியிருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஃபாஸ்ட் பவுலர்கள் ஸ்பின்னர்கள்னு சொல்லி எந்த பிச்சிலையுமே அவங்களுடைய பவுலிங் சுத்தமாகவே எடுபடவே மாட்டேங்குது அப்படின்றது ஆர்சிபிக்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். வேற டூப்ளஸஸும் பட்டிதாரும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது போன ஆட்டத்தில் மட்டும் இல்லாமல் அதற்கு முன் ஆட்டங்கள்லையும் கோலியோட சிறப்பான பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு சொல்லி ஆறுதல் பட்டுக்க சில நல்ல விஷயங்கள் ஆர்சிபிக்கு இருக்குது. அடுத்தது டெல்லியை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட படுமோசமாக உதவாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்லைடிங் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங்கில் கேப்டன் ரிஷப் பந்த் மற்றும் திரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகிய வீரர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு ரன்களை அடித்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. டேவிட் வார்னர் மற்றும் பிருத்வி ஷா தேவையான நேரங்களில் ரன்களை அடித்து கொடுத்தாலும் மற்ற வீரர்கள்ட்ட இருந்து ரன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியான வகையில் வந்துட்டு இருக்கு. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அனுபவம் வாய்ந்த இஷாந்த் சர்மா ஒரு
சென்சேஷனல் ஸ்பீட்ஸ்டரான நோர்கியான்னு சொல்லி பேக்கேஜஸாக இருந்தாலுமே அந்த பேக்கேஜஸ் பிட்ஸ் அண்ட் பீசஸாக உடஞ்சி விழுகிற சூழலில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்பின்னராக இருந்து டீமை லீட் பண்ணிகிட்டு இருக்கிற அக்சர் பட்டேலும் தேவையான அளவுக்கு பிரேக்ஸை போடாமல் ரன்ஸை கொடுத்துட்ருக்காருன்றது வெரி மச் டிசப்பாயிண்டிங் ஸ்டோரி தான். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 17லேருந்து 25 ஆட்டங்களில் டேபிள் கிட்டத்தட்ட தலைகீழாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சில டீம்களுடைய விஷயத்தில் ஜிடி டாப் ஹாஃப்ல இருந்து பாட்டம் ஹாஃப்க்கு வந்திருக்கிறதும், சன்ரைசர்ஸ் தொடர்ச்சியான 2-3 வெற்றிகளுடைய விளைவாக பாட்டம் ஹாஃப்ல இருந்து டாப் ஹாஃப்க்கு மூவ் ஆகி இருக்கிறதும், டாப் ஹாஃப்லேயே முதல் 5 இடங்களில் முன்பின்னான மாற்றங்கள், அதுவும் ஆர்ஆர் தவிர்த்த மற்ற அணிகள் முன்பின்னா மாறிக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வேற பாட்டம் ஹாஃப்லையும் மும்பை இந்தியன்ஸ் தோல்வியில் தொடங்கியிருந்தாலும், அதுவும் 3 தோல்விகளோடு தொடங்கியிருந்தாலும் பொங்கி எழ ஆரம்பித்து டாப் ஹாஃபை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்காண்டுங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் இந்த டோர்னமெண்ட்டோடைய 25வது ஆட்டம் வரைக்குமான இந்த பகுதியில் நோக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இளம் வீரர்கள் மற்றும் மூத்த வீரர்கள்னு சொல்லி, இந்திய வீரர்கள், ஃபாரின் வீரர்கள்னு சொல்லி எல்லா பக்கத்தில் இருந்தும் அட்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வேறஸ் பந்து வீச்சிலையும் சில அற்புதமான பர்ஃபார்மன்ஸுகளை பந்து வீச்சாளர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இந்த 9 ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான ஆட்டங்கள் பேட்டிங் சாதகமான ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக இருந்திருக்குன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 2 வீரர்கள் அற்புதமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. ஒன்று எல்எஸ்ஜிக்காக பந்து வீசின யஷ் தாக்கூர், இன்னொன்று ஆர்சிபிக்கு எதிராக பும்ரா எடுத்த 5 விக்கெட்டுகள்னு சொல்லி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பேட் அண்ட் பால்கான கான்டெஸ்ட் ஓரளவு ஈவனாகவும் போயிருக்குது. அதே சமயத்தில் பேட்டிங்குடைய கை வழக்கம் போல T20 கிரிக்கெட்டுடைய பாணியில் சொல்லணும்னா, T20 கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் கேம்ன்றது மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆகிற மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இதுக்கடுத்து வரப்போகிற ஆட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோர்னமெண்ட் தொடர்ச்சியான ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் மற்றும் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுகள், பவுலிங் பர்ஃபார்மன்ஸுகள், அதுவும் சர்ப்ரைஸ் பேக்கேஜஸாக சில வீரர்கள் வர்றதுன்றது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக இதை விட இன்னும் நிறையா எக்ஸைட்டிங் ஆக்ஷன்ஸ் வர இருக்குது. தொடர்ந்து நம்ம ஐபிஎல்லை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய டாப் 3 பேட்டிங் இன்னிங்ஸுகள் இந்த 17லேருந்து 25 வரைக்குமான ஆட்டங்களில் எவை? அதே மாதிரி உங்களுடைய பெஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை பிக் பண்ணுவீங்க? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து நம்மளால் இயன்ற வரைக்கும் வீடியோக்களை போட்டுகிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 குடும்பத்தோடு இணைந்திருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.